நுழைகின்ற நேரம் கண்ணை மூடியும் கனவில் உன்முகம் பார்க்கின்ற தூரம் இதயம் விழியிலே இன்னொரு இதயம் நுழைகின்ற நேரம் கண்ணை மூடியும் கனவில் உன்முகம் பார்க்கின்ற தூரம் உன்னாலேதானே நானும் இங்கும் என்னை மறந்தேனே உயிருக்குள் உன்னை வைத்து கண்ணை நானும் திறந்தேனே உன்னாலேதானே நானும் இங்கும் என்னை மறந்தேனே உயிருக்குள் உன்னை வைத்து கண்ணை நானும் திறந்தேனே கண்கள் பேசிடும் வார்த்தைகள் எல்லாம் காலம் காலமாய் நெஞ்சில் தொட்டு போன தென்றலின் தூகை வாசம் வீசும் கண்கள் பேசிடும் வார்த்தைகள் எல்லாம் காலம் காலமாய் நெஞ்சில் தொட்டு போன தென்றலின் தூகை வாசம் வீசும் இதயம் விழியிலே இன்னொரு இதயம் நுழைகின்ற நேரம் கண்ணை மூடியும் கனவில் உன்முகம் பார்க்கின்ற தூரம் இதயம் விழியிலே இன்னொரு இதயம் நுழைகின்ற நேரம் கண்ணை மூடியும் கனவில் உன்முகம் பார்க்கின்ற தூரம் ஹலோ மேடம் இது அவங்க ஆர்டர் பண்ணது. வேற எடுத்துட்டு போ வை. என்ன சும்மா நைன்னு கால் பண்ணிட்டு இருக்க? என்ன விஷயம் சொல்லு, எனக்கு வேலை இருக்கு. ரம்யா 2 வருஷமா லவ் பண்றோம், கல்யாணம் பண்ணிக்கலாம் ரம்யா. 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டிருக்கேனா? லவ் பண்றதே கல்யாணம் பண்ணித்தானே ரம்யா. கல்யாணமா? அப்படின்னா இந்த கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது, மாமனார் மாமியார் சொல்ற கேட்டு புருஷனுக்கு பிடிச்ச பொண்டாட்டியா நடந்துக்கிறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா செட் ஆகுது. நான் எப்பவும் இப்படிதான் ஃப்ரீடமா இருப்பேன். இதுதான் நம்ம கல்ச்சர் ரம்யா. ஹேய், அது உனக்கு கல்ச்சர், எனக்கு அல்சர். எனக்கு சென்னையில வேலை கிடைச்சிருக்கு. நான் நெக்ஸ்ட் மந்த் சென்னைக்கு போறேன். அதுக்கப்புறம் என் லைஃபை நல்லா என்ஜாய் பண்ண போறேன். ஓகே, கிளம்புறேன். ரம்யா, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது ரம்யா. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? இந்த ஃபோனில் சிம்மோட சேர்த்து 350 நம்பர் இருக்கு. அதில் 150 நம்பர் என் பாய் ஃப்ரெண்டோட நம்பர் தான். மேரேஜுக்கு அப்புறம் இதெல்லாம் கண்டினியூ பண்ணா உனக்கு ஓகேவா? என்ன முழிக்கிற? உன்னால முடியுமா? கிளம்புறேன். நான் போலீஸ் கிட்ட போவேன். போலீஸ் கிட்ட போவியா? டேய் சோடா புட்டி, நம்ம 2 பேர் செல்ஃபி எடுத்தல, அதை எடுத்துட்டு போய் காட்டு. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை உன் பர்ஸ்ல பத்திரமா வச்சிருக்கல, அதையே எடுத்துட்டு போய் காட்டு. போலீஸ் என்ன கூப்பிட்டு நிக்க வச்சு கேட்பாங்க. அதே நீ என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண, நான் மகளிர்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு வச்சுக்க, உன்னை ஜட்டியோட உட்கார வச்சு கேட்பாங்க. என்ன ஓகேவா? படா. சார் 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 சாப்பிட்டதுக்கு பில்லு. அவங்க தானே சாப்பிட்டாங்க. 2 பேரும் ஒன்றா தானே வந்தீங்க?
அப்படி தான் நானும் நினச்சேன். எனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சார் என்ன பண்ணுற? சென்னைக்கு போனையா? உன்னோட வேலையை மட்டும் பார்க்கணும். தேவையில்லாத வேலை எதுக்குடா உனக்கு? டே மாப்பிள்ள, டே அரவிந்த், நான் நினைக்கிறேன் அந்த பொண்ணையே நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். எங்கள் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணலன்னா எங்கள் அப்பா விஷத்தை வச்சு கொண்டுருவான். பரவாயில்லையா? அப்புறம் எதுக்குடா லவ் பண்ண? சென்னையில் வேலை செய்கிறமே ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குன்னு நினச்சேன். லவ் பண்ணா பார்க்கு, பீச்சு, தேட்ரு ஜாலியாக சுற்றலான்னு நினச்சேன். அவன் என்னடானா சின்சியராக லவ் பண்ணுறேன்றா. நீயே சொல்லு, சின்சியராக லவ் பண்ணால் என்ன பண்ணணும்? கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும், அப்படி இப்படின்னு ஏதாவது நடந்தாதான்டா நல்லாயிருக்கும். அவன் மூச்சு காற்று கூட என் மேலே பட்டதில்லை. டேய் என்னடா பேசுகிற? என் மாப்பிள்ள அப்படின்னா அவன் ரொம்ப நல்ல பொண்ணுடா. அதுக்கு அவள் ஒரு நல்ல பையனை பார்த்து லவ் பண்ணியிருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் சிகரெட்டும் பொண்ணும் ஒன்று, ஊதி தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். மாப்பிள்ள பெரிய பிரச்சனையில் மாட்ட போற, பார்த்துக்க. மாப்பிள்ள, உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு பிரச்சனைன்றது இயல்பாக வருது. என்ன மாதிரி ஆளுங்க பிரச்சனையை உருவாக்கி நாங்களே தீர்த்துப்போம். தீர்த்துப்பியா? எப்படி? முதல்ல பேசுவேன், செட் ஆகலை தீர்த்துருவேன். ஏய், ஏதாவது பேசுடி. சாவு கூட உன் கூட தான் வரணும், இல்லைன்னா எனக்கு சாவே வராதுன்னு சொன்னியடா. இப்போ என்னை விட்டுட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணுறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? அதான் சொன்னனே, எங்கள் அப்பா ஜாதி பிரச்சனை. ஏன் என்னை லவ் பண்ணும்போது தெரியலையா உங்க அப்பா ஜாதி பிரச்சனைலாம்? தெரியுது, தெரியல, பிரச்சனைன்னு சொல்கிறான்ல, விட்டு கொடுத்துட்டு போயேன். விட்டு கொடுத்து போகிறதுனா கல்யாணம் ஆகி புருஷனுக்காக பொண்டாட்டி விட்டு கொடுத்து வாழ்கிறது. லவ் பண்ணிட்டு லவ்வரை விட்டு கொடுத்துட்டு போகிறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. நீ வேணா என்னை பொய்யா லவ் பண்ணியிருக்கலாம், ஆனால் நான் உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணேன். இப்போ முடிவா என்ன தான் சொல்கிற? நான் பிரச்சனை பண்ண வேண்டாம். மலரு, என்ன டென்ஷன் ஆகிட்டியா? நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லுங்க. நம்ம லவ்வில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தேன். நம்ம அடுத்த வாரமே, ஏன் நாளைக்கே கல்யாணம் பண்ணுறோம். எங்கள் அப்பன் ஜாதி பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். உனக்கு ஓகேவா? உன் மேலே எவ்வளோ ஆசை வச்சுருந்தா உனக்கு பிடிச்ச கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு தெரியுமா? பிடிக்கலன்னா வாங்கி வந்துருப்பேனா? புரிஞ்சுக்க. இந்தாடி புடுறி, நான் சொன்னால் கேட்பேன்ல. இப்போ வாங்கலை, உங்ககிட்ட நான் பேச மாட்டேன். சரி, நான் அப்புறம் கூப்பிட்றேன். இது ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கு? ஓ, சண்டையா? சரி, சமாதானப்படுத்திடுவோம். யார் இவா? நீ என்னடா கூல்ட்ரிங்க்ஸ் கலந்து கொடுத்த?
என்ன முறைக்கிற? முக்கியமான மேட்ரு. தான் இருக்குல்ல, காதலியை கொள்ளும் சதிவேளையில் அப்பாவி பெண் பலி, வாலிபர் கைது. அவ என்ன பாவம் செஞ்சாலோ இவன் கையில் வந்து சாவ. அப்பா அம்மா சொல்ற மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு போனா ஏன் காதல்ல பிரச்சனை வருது, கள்ளத்துக்கு போடுறாங்க, வாயில வெட்டுறாங்க. இதெல்லாம் நான் சொன்னா எவன் கேட்க போறேன்? என்ன நான் சொல்றது? மச்சான் பேசண்டா. மச்சான், நம்ம கணேஷுக்கு நம்பர் போடும்போது ஒரு நம்பர் தப்பா போட்டு ராங் நம்பரா போச்சுடா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு? பையனா இருந்தா ஹலோ கூட சொல்லியிருக்க மாட்டேன். பேசுனது பொண்ணாச்சு. ஹலோ யார் வேணும்னு கேட்டுச்சு. என் நண்பன் கணேஷ் இருக்கானான்னு கேட்டேன். அப்படிலாம் யாரும் இல்லை, ராங் நம்பர்னு சொல்லிடுச்சு. பரவாயில்ல, நம்பர் தாங்க ராங்கு, ஆனால் நான் ரொம்ப நல்ல பையன், என்கிட்ட பேசலாமே அப்படின்ட்டு அவள் பேரை கேட்டேன். சுப்பிட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிச்சு. சுப்பிட் சுப்பிட் முரளி பேர் பொறுத்தமே செம்மையாக இருக்குல்ல மச்சான். டேய், அது சுப்பிட் இல்லைடா, ஸ்டுப்பிட்ரா. ராங் நம்பர்னு சொன்னாங்களா, வச்சிட வேண்டியதானே. நீ ஏன் அப்படி பேசுன? ஏன் என்னாச்சு? நேரில் பேசும்போதும் சரி, ஃபோனில் பேசும்போதும் சரி, ஒருத்தர் மனசை புண்பத்திரமே பேச விட தெரியாது. இந்தா சாரி கேளு. அப்படியா மச்சான்? இங்கிலீஷில் பேசினாலும் சரி, தமிழில் பேசினாலும் சரி, சாரி கேட்கக்கூடாதுன்னு எங்கள் கேப்டன் சொல்லிக்கிறாரு. டேய் டேய், ஹலோ ஹலோ மேடம். என் ஃப்ரெண்டு முரளி கணேசனுக்கு கால் பண்ணும்போது அது தவறுதலாக உங்களுக்கு வந்துச்சு மேடம். அவனுக்கு பதில் நான் சாரி கேட்டுக்கிறேன் மேடம். ப்ளீஸ் மேடம், சாரி மேடம். தப்பாக எடுத்துக்காதீங்க மேடம், ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ். ஓகே ஓகே ஓகே, நான் எமோஷனல் ஆகலை, நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க. ஓகே, உங்கள் பேர் என்ன? என் பேர் பிரேம்குமார் மேடம். நான் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணுறேன்.